அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இந்த நிறைய பேர் நினைக்கிற என்னன்னு சொன்னால் சிங்கள பகுதிகளில் இருந்தால் அன்னாசி பழம் வருதுன்னு சொல்லி. ஆனால் எங்களை தும்பங்கனி கொச்சிப்பாம் பகுதிகளில் நிறைய அன்னாசி உற்பத்தி செய்யப்படுது. இது ஒரு வறட்சியான பிரதேசம். இந்த பிரதேசத்தில் நிறைய நல்ல வகையான அன்னாசிகள் செய்கிறாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அன்னாசி தோட்டம் ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கருக்கு நிறைய இடத்துல செய்திருக்காங்க. இங்கேயும் செய்திருக்காங்க. இந்த பகுதி பழங்களை சிங்கள ஏரியாவிலிருந்து தான் கொண்டு வாரன்னு சொல்லி இந்த பகுதி பழங்களை கல்முனை, மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்கிறாங்க. உண்மையிலே மிகவும் சுவையான இனிப்பான அன்னாசி பழம் சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு படுவாங்கிற பகுதியில் இருக்கின்ற அன்னாசி பழம் மிகவும் சுவையான அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழம் உற்பத்திக்கு எங்களுக்கு நிறைய நீர் தேவைப்படலை. இந்த கொச்சிப்பான் பகுதியில் குடிக்கிறதுக்கு கூட குடிநீர் இல்லை. எந்த வகையான நீர்நிலைகளும் இல்லாத இடத்துல கூட இந்த மக்களுடைய முயற்சியால் இந்த அன்னாசி தோட்டத்தை செய்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, பலாப்பழம், மாம்பழம், அன்னாசி பழம், மிக நல்ல பல வகைகள் இந்த பகுதியிலே உற்பத்தி பண்றாங்க. இந்த மக்களுடைய முயற்சி. அதே போல அரசியல்வாதிகளும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் போன்றவர்கள் நிறைய உதவிகளை இந்த பகுதிகளில் செய்து கொண்டு வரார்கள். அதே போல இப்ப புதிய திட்டமாக ஒரு நீர் வழங்க திட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீர்நிலை வழங்கல் திட்டம் வெற்றியளிக்குமே ஆனால் இந்த மக்களுடைய பொருளாதாரம் இன்னும் பெரும் அளவிலே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவார்கள். ஆகவே இந்த மக்களுடைய முயற்சியினூடாக இந்த அன்னாசி பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. வியாபாரிகள் இன்னும் ஒரு மாதம் 2 மாதங்களிலே ஆந்தாமலை ஆலய அந்த காலகட்டத்திலே நிறைய அன்னாசி பழங்கள் விற்பனை செய்வார்கள். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த படுவாங்கரை பக்கத்தில் இருக்கின்ற அன்னாசி பழம் தான் மிகவும் சுவையான அன்னாசி பழம். நிறைய அன்னாசி பழங்கள் வளர்த்து கிடக்கின்றது. ஒரு பழத்தை முறிச்சு நல்ல பழம் ஒன்று முடிச்சிருக்கோம். இந்த கத்தியை தாங்கம்மா குரங்கோட சொல்லி எழுதிருக்காம். இது இன்னும் வந்து உற்பத்தி ஆகிறா என்னம்மா உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குதால? ஒரு பிரச்சனை இதுல இல்ல. இது தண்ணி இருந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லா வரும். ஓ, வேற மிருகங்களால? மிருகம் குரங்கு அணில் ரெண்டும் தான் சேதமாக்குதுன்னு. ஓ, ரெண்டும் இல்லாட்டி எங்களுக்கு இன்னும் பலன் அளிக்கும். நிறைய அன்னாசிகள். ஆனா அதுக்கு தண்ணி இல்லாமலும் நல்ல நிறைய காய்கள் வருது. ஓ, நல்ல பெரும் காயெல்லாம் வரும். இது தண்ணி இப்ப காஞ்சி வைத்து அதுக்காக சின்ன காய். மழை வெயில் நேரம் நல்லா பெருக்கும் காய். இதால நல்ல பிரயோஜனம் இருக்கு. நம்ம நல்ல ஒரு காய் எவ்வளவு விற்பேன் நீங்க விற்கிறான்னு சொன்னா? இது இப்போ ஒரு காய் 250 ரூபா 200 ரூபா போகும். முதல் நீங்க பெருசா முதல் போடுற இல்ல இதுக்கு ஒன்றும் முதல் போடுற ஒரு முதலும் இல்ல. ஒரு முதலும் இல்ல. தண்ணி வேணும். தண்ணி இல்ல. மழை உரம் அது ஒன்றும் போடுறல. இல்ல உரம் போடுறல. இந்த சருகுகள் கொண்டு போற சருகுகள் தான் உரம் இருக்கு. அப்படியே அது இறந்து உண்மைதான். ஒரு உரமும் இல்ல ஒன்றும் இல்லாம நீங்க இந்த இதை உற்பத்தி பண்றீங்க. 5% செலவு இல்ல. செலவு இல்ல. அது காய்ச்சா நம்ம வித்து காஜாக்கலாம் மாறலாம். அப்படிதான் இருக்கு. தண்ணி தான் இல்லை எங்களுக்கு. எத்தனை ஏக்கரம்மா நீங்க செய்திருக்கீங்க? இது 2 ஏக்கர் இருக்கும். இடையில மரத்தை விட்டு போட்டு நாட்டி இருக்கோம். இன்னும் பதியம் வச்சிருக்கோம். இன்னும் நாட்டுவோம். 2 ஏக்கர் செய்திருக்காங்க. இதுல இந்த பதியம் வச்சிருக்காங்க. அதை நேசரி என்று சொல்ற அந்த பதியம் வச்சிருக்கிற பகுதியை பார்ப்போமாங்க. இது நேசரி. இதை பதியம் வச்சிருக்காங்க. இது இன்னொரு 15-20 நாள்ல புடுங்கி வேறு இடத்துக்குள்ள நாட்டுவாங்களாம். மழை பெஞ்சோடனே மாறிக்கு புடுங்கி இதை நாட்டுவாங்க. இது ஒரு நேசரி. ஆனா இது கூட இதுல மேல் பகுதியில இருந்தா இதுல வர சைட் குட்டி. இந்த சைட் குட்டியை நாங்க காட்டுறோம் பாருங்க. இப்ப சைட் குட்டி இருக்குதுல இந்த அன்னாசி பழத்துல வர இந்த சைட்ல வர குட்டி எடுத்து இதுல பதியம் வைக்காங்க. இதுல 2-3 இனம் இருக்கு. இந்த சிவப்பு பச்சை 2 இனம் இருக்குது. இது பாருங்க. இது நேசரி என்று சொல்லுவாங்க. இந்த மலைக்குள்ள புடுங்கி திரும்ப நாட்டுவாங்க. ஒரு 5% செலவில்லாம வருமானம் தான் இது. இந்த மக்களுடைய முயற்சி அது காரணம். இது சிவப்பினம். இதுல பழம் உள்பக்கமும் நல்ல அழகாக இருக்கும். நல்ல இனிப்பான பழமாம். மஞ்சள் பழம் இனிப்பு நல்ல டேஸ்டான பழம். ஆனா சிங்கள ஏரியாவில இருந்து எங்களுக்கு ஒரு வகையான பழம் தான் வருது. பச்சை இனம் மட்டும். இங்க சிவப்பும் இருக்கு, பச்சையும் இருக்கு. நல்ல அருமையான பழம். இதை நாங்க சீவி சாப்பிட்டு காட்டுறோம். இது அணில் அட்டாசம். அணில் போதி இருக்கு இந்த பழத்தை. அணிலை போல இன்னொரு சேதம் பண்ணிட்டா குரங்கு சேதமாக்குது. அணில் போல குரங்கும் நிறைய சேதங்கள் உருவாக்குது. இதை தவிர வேற எந்த விதமான இதை பாருங்க. இந்த பழத்தை பாருங்க. இது குரங்கு கடிச்சிருக்கு. இது அணில் கடிச்சிருக்கு. இவங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் செய்தாலும் கூட சில மிருகங்களால இவங்களுக்கு நிறைய சேதங்கள் உண்டு பண்ணுது. அணிலும் குரங்கும் தான் இவங்களுக்கு இந்த அன்னாசி பழத்துக்குன்னுடைய எதிரிகள். ஆகவே மற்றும்படி இவங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் ஒரு 5% கூட செலவில்லாமல் உரம் கூட இந்த மரத்துகளில் இருந்து கொட்டுப்படுகின்ற இலைகள் தான் இதற்கு உரம். தண்ணி இருந்தா இன்னும் இவர்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். அம்மா இந்த வயசு நேரத்துல கூட ஆடு வளர்க்காங்க, கோழி வளர்க்காங்க, நாய், எல்லா உயிரினங்கள், மாடு, மற்றது வீட்டு தோட்டம், அன்னாசி, பலாப்பழம், மாம்பழம், தேங்காய் எல்லாம் இந்த வீட்டுல நிறைஞ்ச செல்வத்தோட இந்த அம்மா வாழ்றாங்க. கொஞ்சம் பயலையும் செய்கிறாங்களாம். அதுல அரிசி எடுத்து அந்த அரிசியில சமைச்சு சாப்பிட்டு இந்த தேங்காய்கள், இந்த மாம்பழங்கள், பலாப்பழங்களை விற்று
செலவு காசு எடுத்து, அதே போல இந்த அன்னாசி தோட்டம் இருக்கு, 1 ஏக்கருக்கு மேல அன்னாசி தோட்டம் போட்டிருக்காங்க. அதனுடைய வருமானத்துல தான் இந்த வயசு போன காலத்துல கூட இந்த அம்மா வாழ்றாங்க. உண்மையிலேயே ஒரு முன்னேற்றகரமான, எத்தனையோ பேர் நிறைய நல்ல இளமாக்கள் கூட வேலைக்கு போகாம வீட்டோடு இருக்கிறது. இந்த அம்மாக்களை வந்து பார்த்தா தெரியும் எப்படி இவங்களோட வாழ்க்கை முறைன்றது அமைதியான அழகான வாழ்க்கை முறை வாழ்ந்து ஒரு நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி நிறைய நம்மளோட பகுதிகளில் இருக்கிற சோம்பேறிகள் இதை பார்த்து நல்லொரு நிலைக்கு நீங்க வர வேண்டும், இந்த அம்மாவிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.